நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம். முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி அதிமுக துணை கொறடா ரவி கடிதத்தை எழுதியிருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் அதிமுக துணை கொறடா ரவி கடிதம் கொடுத்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து ஏற்கனவே OPS நீக்கப்பட்ட நிலையில அவர் சட்டப்பேரவையில் அதிமுக MLAவாகவே தொடர்ந்தார். OPS அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை நிலுவையில் வைத்திருந்ததால் அவர் அதிமுக MLAவாக தொடர்ந்திருந்த நிலையில இப்ப திமுகவில் இணைஞ்சிருக்காரு முன்னாள் முதல்வர் OPS. இப்ப இந்த நிலையில தான் OPS தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட கடிதத்தை கொடுத்திருக்காங்க. என்னோட முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் S. ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுகவில் இன்று இணைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு O. பன்னீர்செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய கோரி, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய MLA பதவியை நீக்கம் செய்ய கோரி, ரத்து செய்ய கோரி அதிமுகவின் சார்பாக சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனிடம் மனு அதாவது கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் திரு O. பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தார். அவருடன் உசிலம்பட்டி MLA திரு ஐயப்பனும் திமுகவில் இணைந்தார். இந்த இருவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தற்பொழுது அதிமுகவினுடைய துணை கொறடா திரு சு ரவி சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனிடம் கடிதம் கொடுத்துள்ளார். அதாவது இவர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக உறுப்பினராக தான் சட்டப்பேரவையில் தொடர்கிறார். ஏற்கனவே திரு O. பன்னீர்செல்வத்தை கட்சியில் இருந்து நீக்கி அவர்கள் ஒரு கடிதத்தை சட்டப்பேரவை சபாநாயகரிடம் ஏற்கனவே கொடுத்து விட்டனர். அதிமுகவின் சார்பாக இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த கடிதம் ஏற்காமல் இன்னும் அப்படியே நிலுவையிலேயே உள்ளது. இந்த நிலையில் சட்டப்பேரவையை பொறுத்தவரை அவர் அதிமுக MLAவாகவே தொடர்கிறார். அதே போல திரு ஐயப்பன் அவருடைய கட்சி பொறுப்புகள் தான் அதிமுகவிலிருந்து எடுக்கப்பட்டது, நீக்கப்பட்டதை தவிர அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படவில்லை. ஆகையால் இருவரும் சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக MLAகள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் முதலில் ராஜினாமா செய்துவிட்டு போய் திமுகவில் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் திமுகவில் இணைந்து விட்டு தற்போது ராஜினாமா செய்ததால் அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை ஏற்கக்கூடாது, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இருவரையும் என தற்பொழுது அதிமுகவினுடைய துணை கொறடா திரு ரவி சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் கடிதம் கொடுத்துள்ளார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. நாகர்கோவில் தினத்தந்தி மற்றும் ரோஹிணி பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மகளிர் தின கொண்டாட்டம். இடம் ரோஹிணி பொறியியல் கல்லூரி வளாக அரங்கம், கன்னியாகுமரி மாவட்டம்.